ஒன்று வைத்தியநாத ஜோதிர்லிங்க கோவில், தேவ்கர். இந்த கோவில் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் தேவ்கர் நகரத்தில் அமைந்துள்ளது. இது இந்தியாவின் 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று. புராணங்களின்படி லங்கேஸ்வரன் மன்னன் ராவணன் சிவபெருமானை பூஜித்து இந்த லிங்கத்தை பெற்ற இடமே இந்த தலம். இங்கு சிவபெருமான் வைத்தியநாதர் நோய்களை குணப்படுத்தும் மருத்துவர் ரூபத்தில் அருள் புரிகிறார். ஒரு வருடத்தில் அதிகமான பக்தர்கள் தரிசனம் செய்யும் வட இந்திய சிவாலயம் இதுவாகும். சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த லிங்கம் சற்று சாய்ந்த நிலையில் இருக்கிறது. இதனை மகான்கள் சக்தி அதிர்வின் வெளிப்பாடு என்று கூறுகிறார்கள். மக்கள் பெரும்பாலும் நோய் நிவாரணம், குடும்ப பிரச்சனை தீர்வு, மன அமைதி வேண்டி இங்கு வருகிறார்கள். 2 மாதேவரி அம்மன் கோவில், தாமர். இந்த கோவில் ராஞ்சி அருகிலுள்ள தாமர் பகுதியில் அமைந்துள்ளது. இங்கு வழிபடப்படும் மாதேவரி ஒரு பழமையான பழங்குடி தெய்வம். இந்த கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு, இங்கு இருக்கும் அம்மன் சிலை 700 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது மற்றும் 16 கைகள் கொண்ட வடிவில் இருக்கிறது. இந்த கோயிலுக்கு பழங்குடி மக்கள் மட்டுமல்ல, இந்த நிலத்தில் உள்ள அனைத்து பகுதி மக்களும் இங்கு வருகிறார்கள். இந்த கோவில் ஜார்க்கண்டின் பழமையான சக்தி வழிபாட்டு மையங்களில் ஒன்று. குழந்தைப்பேறு, குடும்ப நலம் போன்ற விஷயங்களுக்கு மட்டுமல்ல, மன பயம் நீங்கவும் இங்கு வந்து பக்தர்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள். 3 சின்னமஸ்தா அம்மன் கோவில், ராஜ்ரப்பா. இந்த கோவில் ராஜ்ரப்பா என்ற இடத்தில் தாமோதர் நதி மற்றும் பைரவி நதி இரண்டும் சங்கமிக்கும் இடத்தில் அமைந்துள்ளது. இது இந்தியாவின் மிக முக்கியமான சக்தி பீடங்களில் ஒன்று. இங்கு அம்மன் சின்னமஸ்தா தன்னுடைய தலையை தானே அறுத்துக்கொண்ட அரிய உக்கிர ரூபத்தில் அருள் புரிகிறார். இந்த ரூபம் அழிவு, மறுபிறப்பு, சக்தி என்பதை குறிக்கிறது. இந்த கோவில் தாந்திரீக சக்தி மிகுந்த அரிய சக்தி தலம். தடைப்பட்ட நல்ல விஷயங்கள் சுமூகமாக நடப்பதற்காகவும், கடுமையான வாழ்க்கை பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்காகவும், கண் திருஷ்டி மற்றும் எதிரி தொல்லைகளிலிருந்து தங்களை காத்துக்கொள்வதற்கும் இங்கு வந்த மக்கள் பிரார்த்தனை செய்து கொள்கின்றனர். முழு வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.